பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திர கோவில்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். வில்வ மரம் தலவிருட்சமாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபட்டால் நல்லது என்பதால் அந்த வில்வ மரம் தலவிருட்சமாக இருக்கும் கோவில்களின் பட்டியல் மிக பெரியது. அதிலே குறிப்பிட்ட சில முக்கியமான கோவில்களை பற்றி மட்டும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் தெரிந்து கொள்வோம். நல்லூரை தொடர்ந்து அடுத்ததாக வில்வமரம் ஸ்தலவிருட்சமாக இருக்கக்கூடிய கோவில் ஸ்ரீகாளஹஸ்தி. ஸ்ரீகாளஹஸ்தி பற்றி தெரியாதவர்களே கிடையாது. ஆந்திர மாநிலத்திலே இப்பொழுது இருக்கிறது. பழைய காலத்திலே அது தொண்டை நாட்டு திருமுறை தலங்களுள் ஒன்று என்று கருதப்பட்டது. மொழிவாரியான மாநிலங்கள் எல்லாம் பிரித்த பிறகு அது ஆந்திர மாநிலத்திலே இப்பொழுது சித்தூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்ததாக இருக்கிறது. சென்னையிலிருந்து திருப்பதி செல்லும் வழியிலே இருக்கிறது ஸ்ரீகாளஹஸ்தி. காளஹஸ்தி என்ற உடனே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது ஏதோ ராகு கேது தோஷம் போக்குவதற்காக போய் ராகு காலத்திலே பூஜை செய்வார்களே அந்த கோவில் தானே என்று சொல்வார்கள். ராகு கேதுவிற்கு அது பரிகார ஸ்தலம் தான். அங்கு நவகிரக சன்னதியே கிடையாது. அத்தலத்திலே சிவபெருமானே ராகுவாகவும் அம்பாள் ஸ்ரீ ஞானப்பிரசூனாம்பிகை கேதுவாகவும் விளங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். பஞ்சபூத ஸ்தலங்களுள் அது வாயு ஸ்தலம். பஞ்சபூத ஸ்தலங்கள் என்பன திருவாரூர், திருவானைக்கா, திருவண்ணாமலை, ஸ்ரீகாளஹஸ்தி, சிதம்பரம். இந்த ஐந்தும் பஞ்சபூத ஸ்தலங்கள். திருவாரூர் பூமி மண் ஸ்தலம், பிருத்திவி ஸ்தலம். திருவானைக்கா நீர், திருவண்ணாமலை அக்னி, ஸ்ரீகாளஹஸ்தி வாயு காற்று ஸ்தலம், சிதம்பரம் ஆகாசஸ்தலம். ஸ்ரீகாளஹஸ்தி என்பது மிக பழமை வாய்ந்த புகழ் வாழ்ந்த பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கோவில். அனைவரும் அந்த கோவிலுக்கு போகலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம். குறிப்பிட்ட சில கிழமைகளில் மட்டும்தான் செல்ல வேண்டும் என்றோ அல்லது குறிப்பிட்ட சில ராசியிலே பிறந்தவர்கள் தான் செல்ல வேண்டும் என்றோ அல்லது குறிப்பிட்ட சில தோஷங்கள் உள்ளவர்கள் மட்டும்தான் போக வேண்டும் என்றோ அவசியமில்லை. அனைவரும் போகலாம், என்றைக்கு வேண்டுமானாலும் போகலாம். குறிப்பிட்ட சில தோஷங்களுக்கு அங்கே பரிகாரம் செய்யப்படுகிறது என்பது வேறு விஷயம். ராகு கேதுவால் ஏற்பட்ட தோஷங்களை போக்கிக் கொள்வதற்காக அங்கு சென்று இறைவனை வழிபடுவது தொன்று தொட்டு இருந்து வருகின்ற ஒரு வழக்கம். அந்த ஸ்தலத்திலே ஸ்தலவிருட்சமாக வில்வ மரம் விளங்குகின்றது. அண்மை காலத்தில் வந்த சில நூல்களிலே அது தவறாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனினும் வில்வ மரம்தான் ஸ்ரீகாளஹஸ்தியிலே தலவிருட்சம். மிக பழமையான சில மிக பெரிய கோவில்களிலே ஒன்றுக்கு மேற்பட்ட மரங்களும் ஸ்தலவிருட்சமாக இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதை போல காளஹஸ்தியிலே மற்ற சில மரங்களும் தலவிருட்சங்களாக வணங்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் வில்வம் தான் பிரதானமான ஒரு ஸ்தலவிருட்சமாக விளங்குகிறது. பரத்வாஜ முனிவர் தங்கி இருந்த இடம் ஸ்ரீகாளஹஸ்தி. இன்றைக்கும் பரத்வாஜ கோத்திரத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் அத்தலத்திற்கு சென்று வழிபடுவது வழக்கம். அங்கு பூஜை உரிமை கொண்டவர்களும் பாரத்வாஜ கோத்திரத்தைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். பரத்வாஜ முனிவர் அமைத்துள்ள ஆசிரமம் அக்கோவிலுக்கு பின்புறத்திலே இருக்கிறது. பொன்முகலி ஆறு என்னும் சொர்ணமுகி ஆறு ஓடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு இடம். வடதிசை நோக்கி உத்தரவாகினியாக அந்த ஆறு அங்கே ஓடுகிறது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இந்தியாவிலே வடதிசை நோக்கி ஆறுகள் ஓடாது. தென் திசை நோக்கி ஓடி வந்து கிழக்கு திசை சென்று கடலில் கலந்துவிடும். இந்தியாவுடைய ரிவர் மேப்பை பார்த்தாலே தெரியும். எல்லா நதிகளும் தெற்கு முகமாக வந்து கிழக்கே திரும்பி கடலில் சங்கமித்து விடும். ஆனால் இந்த நதி அந்த இடத்தில் மட்டும் வடதிசை நோக்கி செல்கிறது. இத்தலம் கைலாயத்திற்கு இணையான ஒரு தலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இத்தலத்திற்கு வந்து இங்கிருந்து கைலாயத்தை பாடுகிறார். வடநாட்டிலே இருக்கின்ற திருமுறை தலங்கள் எல்லாவற்றையும் இத்தலத்தில் இருந்தபடியே பாடியிருக்கிறார். மூவர் பாடல் பெற்ற ஸ்தலம். அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் ஆகிய மூவரும் வந்து தேவார பதிங்கள் பாடி சிறப்பித்த தலம் இது. கண்ணப்ப நாயனார் அவதார ஸ்தலம், வாழ்ந்த ஸ்தலம். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்றார் பெரிய புராணத்திலே சேக்கிழார் புராணம். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்ற வரிகளை படிக்கும் பொழுது கண்ணப்பனுக்கு ஒப்பான அன்பு உடையவர்கள் யாருமே இல்லை. அன்பு என்பது இங்கே பக்தி என்ற ஒரு பொருளிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். பக்தியிலே தலை சிறந்தவனாக விளங்கிய கண்ணப்பன் என்னும் வேடன் வாழ்ந்த இடம் அது. கண்ணப்ப நாயனாருக்கு இறைவன்
திருவிளையாடல் புரிந்து அருள்பாலித்த இடம். உண்மையான அன்போடு என்னை யார் பூஜிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் அருள் புரிவேன். எனக்கு ஜாதி இனம் போன்ற எந்த பேதமும் கிடையாது என்பதை அங்கு வாழ்ந்த ஒரு அடியவருக்கு உணர்த்துவதற்காகவே கண்ணப்ப நாயனாரின் லீலை நடைபெற்றது. கண்ணப்ப நாயனார் தன் கண்ணை எடுத்து சிவலிங்கத்தின் மீது அப்பினார். ஐ டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்ய முடியும் என்பதை அன்றைக்கே நமது புராண கதைகளிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே கண்ணப்ப நாயனாருக்கு அருள் புரிந்த தலம், மூவர் பாடல் பெற்ற தலம். முத்துசுவாமி தீட்சிதர் உசேனி ராகத்திலே ஞானப்பிரசூனாம்பிகா என்னும் ஒரு அழகான ஒரு கீர்த்தனையை தலத்திற்கு பாடியிருக்கிறார். இத்தலத்திலே ராகுகேது தோஷத்திற்காக பரிகாரம் செய்வதற்காக தினமும் நிறைய பேர் வருகிறார்கள். இத்தலத்திலே உள்ள ஈசனின் சிறப்புகள் ஏராளம், தலத்தின் சிறப்புகளும் ஏராளம். நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.